thirdly, மூன்றாவதாக in Revelation 1 verse 18. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, Here Jesus is saying, I am he that liveth and was dead. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ உயிரோடு இருக்கிறேன். So Jesus is saying, yes, I was dead. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் மரித்தேன். And today is kind of in before 2000 years, yes, he was dead. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார். And he's saying, I'm living. ஆனாலும் நான் உயிரோடு இருக்கிறேன். Is there any doubt that will I die again? நான் திரும்பவும் மரிப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? And then it starts, and in the same verse, and behold, I am alive forevermore. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். And Jesus himself is saying, amen. இயேசு கிறிஸ்து தாமே சொல்கிறார், ஆமென். I am he that liveth. நான் உயிரோடு இருக்கிறவர். And was dead. நான் மரித்தேன். And behold, I am alive forever. இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். And next is the word we go to see, and have the keys of hell and of death. அடுத்ததாக பார்க்கிறோம், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன். So who has the keys of hell and death today? ஆகவே இன்றைக்கு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரியதான திறவுகோல்களை யார் உடையவராக இருக்கிறார்? It is Jesus who has the keys. இயேசு கிறிஸ்து தாமே அவர் அந்த சாவிகளை உடையவராக இருக்கிறார். Jesus is the Alpha and Omega. இயேசு கிறிஸ்து அவர் அல்பாவாக ஒமேகாவாக இருக்கிறார். Jesus is the Almighty. இயேசு கிறிஸ்து அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். And he has the keys of hell and death. அவர் இன்றைக்கு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரியதான திறவுகோல்களை தன்னுடைய கரங்களில் உடையவராக இருக்கிறார். This church is locked and I have the keys with me. இந்த சபையை நாம் பூட்டி நாம் சாவியை நம் கைகளில் வைத்திருக்கிறோம். If I am standing outside, can anybody enter in? நாம் அந்த சாவியை வெளியிலே வைத்துக் கொண்டு நிற்கும் பொழுது யாராவது உள்ளே நுழைய முடியுமா? No, they have to ask the keys. I have to open and give, then they can enter in. யாராவது கேட்டால் நான் அந்த திறவுகோல்களை கொண்டு திறந்து விடும் பொழுது மாத்திரமே அவர்கள் உள்ளே நுழைய முடியும். And Jesus has the keys for hell and death. இயேசு கிறிஸ்து அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரியதான திறவுகோல்களை உடையவராக இருக்கிறார். And Jesus says, you fear not, I have the keys of hell and death. இயேசு கிறிஸ்து சொல்றார், பயப்படாதே, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரியதான திறவுகோல்களை நான் உடையவராக இருக்கிறேன். And Jesus is introducing himself as having the keys of hell and death. இயேசு கிறிஸ்து தாமே அவர் வெளிப்படுத்தும் பொழுது தன்னை குறித்து இவராக சொல்றார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரியதான திறவுகோல்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி. And so we need not be afraid of death or hell or anything. ஆகவே நான் மரணத்தை குறித்தாவது பாதாளத்தை குறித்ததான ஒரு பயத்தோடு நாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. And Jesus having the keys of hell and death, இயேசு கிறிஸ்து அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரியதான திறவுகோல்களை உடையவராக இருக்கிறார். Who said you don't fear about the circumstances? நீ இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ சூழ்நிலைகளை குறித்து நீ பயப்படவே பயப்படாதே. But one thing he's saying, you fear. ஆனால் நீ ஒரு காரியத்திற்கு பயப்படு என்று சொல்லி தேவன் சொல்கிறார். In Matthew 10:28, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, the second part, Jesus is saying, but rather fear him. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவருக்கு பயப்படுங்கள். But rather fear him. அவருக்கே பயப்படுங்கள். Which is able to destroy both soul and body in hell. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். So we who are not afraid of circumstances, ஆகவே சூழ்நிலைகளை குறித்து பயப்பட அவசியம் இல்லாததான நாம், but Jesus is saying, but fear God. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவனுக்கு பயப்படுங்கள். This is a simple thing that we all know. ஆகவே இந்த சிறு காரியத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். But fearing God. ஆக நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா? You know what angels preached about the eternal gospel? இந்த நித்திய சுவிசேஷத்தை குறித்து தேவதூதர்கள் என்ன பிரசங்கித்தார்கள்? Revelation 14 verse 6. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, and I saw another angel fly in the midst of heaven. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். So the angel is flying in the midst of heaven. ஆகவே தேவதூதன் அவன் வானத்தின் மத்தியிலே பறக்கிறார். And what does he have? அவர் என்ன உடையவராக இருக்கிறார்? Having the everlasting gospel to preach unto them that dwell on the earth. நித்திய சுவிசேஷத்தை ஜனக்கூட்டத்தாருக்கு அறிவிக்கும்படியாக அவர் உடையவராக இருந்தார். And he is இருந்தார். having the everlasting gospel to preach. அவர் நித்திய சுவிசேஷத்தை ஜனக்கூட்டத்துக்கு அறிவிக்கும்படியாக அதை உடையவராக இருந்தார். And in verse 7 he is going to preach that eternal gospel. அந்த 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் போய் அந்த நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறார். And in verse 7 he is saying with a loud voice, 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மிகுந்த சத்தமிட்டு, fear God. தேவனுக்கு பயந்து, and give glory to him. அவரை மகிமைப்படுத்துங்கள். So it doesn't change. ஆகவே அது மாறாதது. Even the eternal gospel says fear God and give him glory. நித்திய சுவிசேஷம் கூட என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுக்கு பயந்து அவருக்கு மகிமை செலுத்துங்கள். Fear God and give him glory. தேவனுக்கு பயந்து அவருக்கு மகிமை செலுத்துங்கள். And we know all the blessings that are in Psalms 112. சகல ஆசீர்வாதங்களும் சங்கீதம் 112ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Blessed is the man that feareth the Lord, that greatly delighteth in his commandment. அதிலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதான மனுஷன் இவ்விதமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். The second, blessed is the man that feareth the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். And we have been reading the words of this prophecy. ஆகவே இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். And we have heard the words of this prophecy. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை இன்றைக்கு நாம் கேட்டிருக்கிறோம். And we are going to keep the words of this prophecy. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் கைக்கொள்ள போகிறோம். And we are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.